அடுத்தபடியாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்க இப்ப அண்மை காலமா செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, கரூர்ல எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்களால நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் தாக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்ப தாக்குதலுக்குள்ளான செய்தியாளர்கள் மீதே போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு பொய் புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. அதாவது திமுக ஆட்சியில் ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு பேராபத்து என்று சொல்கின்ற அளவிற்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கிடைக்கிற கதையா ஒரு ஜனநாயகத்துடைய 4வது தூணாக இருக்கின்ற பத்திரிகை துறை, அதாவது ஊடகத்துறை, இந்த துறை மீது ஊடகத்துறை மீது ஒரு ஒரு கொடூரமான தாக்குதல் என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பேராபத்து என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுவும் கூட ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகவே நிச்சயமாக அது கருதப்படும். இப்போ ஒரு ஆளுங்கட்சி தன்னுடைய ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது பார்த்தீங்கன்னா அவர் நம்முடைய நியூஸ் 24/7, அதாவது இந்த ஊடகம் ஒரு படம் பிடித்து அதன் மூலம் கனிம கொள்ளையடிக்கப்படுவதையெல்லாம் உலகிற்கு தெரிவிக்க வேண்டும். அதன் மூலம் இயற்கையை பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை வளங்கள் சூறையாடப்படக்கூடாது என்ற அந்த பொது நோக்கத்தோடு செயல்பட்ட அந்த ஊடகத்துறை நண்பர்களை ஒரு கொடூரமான தாக்கியதோடு மட்டுமில்லாமல் அவர் கொடுத்த புகாரின் மீது எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த புகாரின் மீதுல அவர் அடையாளம் காட்டி கூட இவர் என்ன அடிச்சாருன்னு சொல்றான். அடையாளம் காட்டிய பிறகு அது கூட நடவடிக்கை எடுக்கல என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த ஆளும் தரப்பு, குறிப்பாக ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசாங்கம் ஒரு கொடுமையான அரசாங்கம் என்பது இதன் மூலம் நிச்சயமாக தெரிகின்றது. அதாவது அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு திருமணத்துல அந்த பழனியாண்டி கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை ஒரு கட்சி நிதியை கொடுத்திருக்காரு. அப்ப கட்சி நிதி கொடுத்திருக்காருன்னு சொன்னால் எத்தனை பேருடைய அந்த அதாவது வழிகள் எல்லாம் அந்த இதுல இருக்கும், அந்த துன்பம் இருக்கும். பட் அதை கூட முழுமையாக வாங்கி அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளும் தரப்பு இதற்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்காம புகார் கொடுத்தவர் மீதே நடவடிக்கை எடுக்கிறது சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படும். இது இந்த ஆட்சியில ஊடகத்துறை மட்டுமில்ல, பொதுவாக 2022ஆம் ஆண்டு ராயபுரத்தில் மொத்தம் 49 அன்றைக்கு கள்ள ஓட்டு பிடித்து, அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அந்த பூத் ரிக்கிங் சொல்லுவாங்க, அந்த பூத் பூத்தை கேப்சர் பண்ணி பூத் ரிக் பண்ணவங்கள அவர்களை முழுமையாக கையில் களவுமாக பிடித்து காவல்துறை கொடுத்து அவர்கள் மீது ஒரு வழக்கு கூட கிடையாது. ஆனால் ஒரு சட்டவிரோதமாக ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அடுத்த வாக்கை செலுத்த விடாமல் வாக்கு பறித்த ஒரு திமுக என்கின்ற அந்த சமூக விரோதை பிடித்து கொடுத்ததற்காக என் மீது பல வழக்குகள் போட்டு 22 நாள் நான் புழல் ஜெயிலில் நான் அடைக்கப்பட்டேன். அந்த மாதிரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை ஆளும் கட்சியினர் தான் எங்களுக்கு முக்கியம். எனவே நாங்கள் நினைத்தால் எதையும் செய்வோம் என்கின்ற வகையிலே அந்த ஆணவ போக்குக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கின்றது. அந்த ஆணவ போக்கு அழிந்துவிடும். நிச்சயமாக மீண்டும் ஜனநாயகம் மலர்கின்ற வகையிலே நிச்சயமாக இதற்குரியவர்கள் எல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். எனவே பழனியாண்டி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே எவ்வளவு பேர் இன்றைக்கு காவல்துறையினரும் இந்த அதாவது ஒரு புகார் கொடுத்து கூட எந்தவித நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையெல்லாம் நிச்சயமாக அவர்களெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை விரைவிலே 2 மாதத்திற்கு பிறகு வரும். ஆட்சி மாற்றம் வரும். கண்டிப்பாக என்னுடைய ஆட்சி அமையும். நிச்சயமாக இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே என்னுடைய வன்மையான கண்டனத்தை புகார் கொடுத்தவர் மீதே அவர் மீது வழக்குகள் போட்டது என்பது ஏற்க முடியாத, ஜனநாயகத்தில் அனுமதிக்க முடியாத ஒரு விஷயமாக என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.